முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏழச்சன வாழ்க்கையில மாற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் பல முறை பாராளுமன்றத்திற்கு சென்று இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எதையுமே பேசாத கட்சிகள், மூன்று பெரிய கட்சிகள் பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிற போது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தான் எடுத்து வகுத்துக் கொண்ட கொள்கையின் அடிப்படையில் தனித்து மக்களை மட்டுமே நம்பி களத்திலே நிற்கிறது. இதிலே சமூக நீதி அடிப்படையில் பெண்களுக்கான உரிமை சம விகிதத்தில் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 20 பெண்களுக்கு 20 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் கட்சிகள், இந்திய அரசியல் வரலாற்றில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்கிறது இது வரலாற்றில் பெரிய மாறுதல். முன் எப்போதும் எவரும் செய்யாத முயற்சியை உங்கள் பிள்ளைகள் செய்கிறோம். எங்களுடைய நோக்கம் பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற நோக்கத்தோடு இந்த களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எங்களுக்கு வலிமை எங்கள் மக்கள் தான். எதை நம்பி நாங்கள் தனியாக நிற்கிறோம்? எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் தொடர்ச்சியாக தனித்தே களத்திலே நிற்கிறோம். நாங்கள் தனித்து நிற்கிறோம், ஆனால் தனித்துவத்தோடு நிற்கிறோம். ஒரு கூட்டத்தில் ஒருவனாக நிற்பதற்கு வீர நோக்கில தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் அளப்பரிய வீரமும் துரிமும் தேவைப்படுகிறது. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். இங்கே நாம் போராடி பெற்ற சுதந்திரத்தையும் உருவாக்கிய ஜனநாயகத்தையும் கேடுகட்ட பருநாயகமாக மாற்றி நிறுத்தி பணமிற்கு கொண்டான அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை இதுவரை இருந்த இந்த கட்சி ஆட்சிகள் உருவாக்கி இருக்கிறது. மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள், எளிய மக்களின் பிள்ளைகள், நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறோம். தமிழ்நாட்டிலே 40 தொகுதியிலும் போட்டியிடுகிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சில கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்தாலும் நிற்பதற்கு ஆள் இல்லை, கூட்டணி கூப்பிட்டாலும் வருவதற்கு ஆள் இல்லை. நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல், ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் என் மண்ணையும் மக்களையும் நேசித்து நம்பி களத்தில் நிற்கிறோம். என் அன்பிற்குரிய மக்கள், மாற்றத்தை விரும்புபவரா நீங்கள்? உங்களுக்கு ஒரே மாற்றுதான் இருக்கிறது. நாங்களே மாற்று, நாம் தமிழரை மாற்று. மாற்றம் என்பது சொல்லல்ல, அது செயல். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றது அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ்.
மாற்றம் என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது ஒரு கரும் பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சி. ஏற்கனவே கொழுத்து பெருத்து அதிகாரத்திலே திளைத்திருக்கிற திமுக அதிமுக என்ற இரண்டு பெரிய பூதங்களை சிறிய பிள்ளைகள் நாங்கள் புரட்டி போடுகிற முயற்சி தான். கொடுவாத்து என்கிற பெரிய பூதத்தை தாவீது என்கிற சிறுவன் எப்படி ஒரு சின்ன ஒண்டிகளில் இருக்கிற ஒரு கல்லை வைத்து அடித்து தகர்த்தானோ அப்படி இவர்களை இந்த திராவிட பூதங்களை அடித்து வீழ்த்து தகர்க்க வந்த பிரபாகரன் என்ற பெரும்பீரனின் துப்பாக்கியில் இருந்து வந்த தோட்டாக்கள் தான் நாங்கள் என்பதை எல்லாரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களின் ஒரே ஒரு தன்னலம் எங்கள் மண்ணின் மக்களின் நலம் மட்டும்தான். இது ஒன்றுதான் எங்கள் நோக்கம், எங்கள் குறிக்கோள். உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளிடத்தில் அதை நிறைவேற்ற உழைப்பு ஒன்றுதான் இருக்கிறது. அதை கொட்டி களத்திலே நிற்கிறோம். எங்களிடத்திலே காசு இல்லை, ஆகச் சிறந்த கருத்துக்கள் இருக்கிறது. கோடிகள் இல்லை, ஆகச் சிறந்த கொள்கை இருக்கிறது. அதை முன்னிறுத்தி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கிறோம். எல்லோரும் எடுத்து வைக்கிற அரசியலையும் பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களையும் அரசியலையும் கவனியுங்கள். எது சரியாக இருக்குமோ அதை ஆய்ந்து தெளிந்து அறிவார்ந்த மக்கள் எங்களுக்கு எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். திமுகவின் வெற்றி வழக்கம் போல ஒன்று, அதிமுக வெல்வது வழக்கம் போல ஒன்று, பாரதிய ஜனதா வெல்வது வழக்கம் போல ஒன்று. ஆனால் உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அதுவும் ஒரு வெற்றி, எங்களுக்கு வரலாற்று பெரும் மாற்றம். தன்னலமற்ற நின்ற எளிய பிள்ளைகள் இந்த மண்ணிலே போராடி 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 வென்றார்கள் என்கிற புரட்சிகர ஒரு அரசியல் வரலாறு பதிவாக வேண்டும் என்றால் என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள், தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிற பெருமகள் என் அன்பு தாய் தமிழ்ச்செல்வி அவர்கள் முனைவர் பேராசிரியை ஓய்வு பெற்ற பிறகு நேரடியாக மக்களுக்கு சேவை செய்கிற இந்த அரசியல் பெரும்பணிக்கு வந்தார்கள். அவர்கள் வெற்றி பெற்று செல்வதென்பது நம் இனத்திற்கே பெருமை. ஏன் ஆசிரியர் பெருமக்களாக நிறுத்தினாய்? ஏன் பேராசிரியர் பெருமக்களாக நிறுத்தினாய்? ஏன் மருத்துவராக நிறுத்தினாய்? அன்பிற்குரிய மக்களே, ஒரு மருத்துவர் டாக்டரின் பணி என்பது நோயாளிக்கு மருந்து கொடுப்பது அல்ல. அது மட்டுமல்ல, நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் அவன் கடமை. ஒரு நாட்டில் டாக்டருக்கு அதிக மதிப்பு இருக்கிறது, போலீஸுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் நோயாளிகள் அதிகம் இருக்கிறான் என்ற அர்த்தம். போலீஸுக்கு அதிக மதிப்பு இருந்தால் குற்றவாளிகள் அதிகமாக இருக்கிறான் என்ற அர்த்தம். ஆசிரியருக்கு மதிப்பு இருந்தால் அந்த நாடு அறிவார்ந்த மக்களாக அந்த நாடு அறிவார்ந்த பிள்ளைகளை வளர்த்து பார்க்கிறது என்ற அர்த்தம். அப்படி அறிவார்ந்த தமிழ் சமூகமாக தமிழ் சமூகம் மாற வேண்டும் என்றால் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இவர்களுக்கு இல்லாத மரியாதை என்னைக்கு இந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்களுக்கு வருதோ அன்னைக்குத்தான் இந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக மாறும். அதனால் தேடி தேடி அறிவார்ந்த பெருமக்கள் அவர்களை நீங்கள் படித்து முடித்த ஆசிரியரிடம் படிக்காதீர்கள், படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியரிடம் படியுங்கள் என்கிறார். கற்று முடித்த ஆசிரியரிடம் படிக்கக்கூடாது, கற்றுக்கொண்டிருக்கிற ஆசிரியரிடம் படிக்க வேண்டும். அப்படி இன்று வரை கற்றுக்கொண்டிருக்கிற பெருமகள் அறிய பசு கொண்டு அலைகிற பெருமாட்டி என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வது என்பது உங்களின் வெற்றி அல்ல, எங்களின் வெற்றி அல்ல. நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சின்னம் உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, மக்களின் நன்மைக்கு, நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். உங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.